வெய்யோன் பீச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க 14ஆம் தேதி. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் இந்த கடந்த 25 நாட்களாக திருக்குறள் தெளிவுரை சொல்லி கொண்டிருக்கிறேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய சேனல் வெய்யோன் பீச் சேனல். என்னால் இயன்றவரை அதில் உள்ள கருத்துக்களை சொல்ல முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அது நான் பேசிக்கலி ஒரு எழுத்தாளருங்க. திருக்குறள் தெளிவுரையும் எழுதியிருக்கிறேன். சித்தர்கள் அறிவியலும் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேங்க. இது மாதிரி பல நூல்கள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் உங்களுக்கு மணக்குடவரோ அல்லது பரிமேலழகரோ சொன்னதை நான் சொல்ல விரும்பவில்லை. திருவள்ளுவர் அந்த நூலில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று அறிய முயன்று கொண்டிருக்கிறேன். அதைத்தாங்க நான் என்னுடைய அறிவுக்கு என்ன எட்டியதோ அதையே உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், சொல்லிக்கொள்ள முயற்சிக்கிறேன். நான் பேசிக்கலி எனக்கு கொஞ்சம் அறிவியலில் ஆர்வம் உண்டுங்க. அதனால் உங்களுக்கு என்னுடைய திருக்குறள் விளக்கத்தில் அறிவியலும் கலந்திருக்கும். அதுதான் மற்றவங்களுடைய உரைக்கும் என்னுடைய உரைக்கும் உள்ள வித்தியாசங்க. உதாரணம் சொல்லணுன்னா, முதல் குறளையே சொல்லியிருப்பேன்னா, அகர முதல அந்த குறளில் ஆதி பகலன் அப்படிங்கிறது பேரண்ட பெருவெளியில் உண்டான முதல் பெருவெடிப்பின் போது நிகழ்ந்த ஒரு ஒளி. அங்கேருந்து தாங்க எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் என்னுடைய முதல் குறளுடைய விளக்கம். 17வது குறளில் நெடுங்கடலும் நீர்த்தன்மை குன்றிவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க. எல்லா குறள்லையுமே ஒரு வார்த்தை அவருடைய திருக்குறளில் ஒரு சுவிட்ச் இருக்குங்க. முதல் குறளில் ஆதி பகலன், ஆதிங்கிற வார்த்தை சுவிட்சுங்க. அதே மாதிரி 17வது குறளில் நீர்த்தன்மை குன்றிவிடும் அப்படிங்கிறது ஒரு சுவிட்சுங்க. அது இல்லைன்னா அந்த குறளுக்கு பொருளே இல்லாமல் போயிடும், அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையே இருக்குங்க. அதே மாதிரி தான் வான்மழையில் அமிழ்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகிச்சிருப்பாருங்க. அமிழ்தம் அப்படின்னா உயிருக்கு தேவையான மிக அடிப்படையான ஒன்று அப்படின்னு அர்த்தங்க. அதைத்தான் அவர் அமிழ்தம் அப்படிங்கிறாருங்க. இது மாதிரி பல வித்தியாசமான உரைகளை நான் முயற்சி செய்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன், வழங்குவேன். எனவே நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினமும் கண்டு என்னை ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.